உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். என்னடா இத்தனை நாள் வீடியோ வரலன்னு கோச்சிக்கிறாதீங்க. ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் தான் வீடியோ வரல. இனிமேல் எப்பவும் போல் கரெக்டாக 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. இப்போ போய் வீடியோ பாருங்கள். பாய். ஜெனிஃபர் இல்லாதது ஒரு மாதிரி இருக்கு. இவ வேற இங்கேயே இருக்கா. இவ இல்லைன்னா கூட அவளை போய் கூட்டிட்டு வந்துடுவேன். பேசாட்டி ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். அக்கா, நம்ம ஜெனிஃபரை கூப்பிடுமாக்கா? கூப்பிட்டுருவான் தான் நினைக்கேன். ஏன்னா அவைய பையனுக்கு தானே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி சண்டையை போட்டோம்னா அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாளுங்க. சரிண்ணே, எனக்கும் அதான் மைனி பாவும் பத்தியில கூட்டிகிட்டு வந்துடுவோம் பேசாட்டி. சரிக்கா, போய் கூப்பிட்டு வருவோம். இல்லை தம்பி, நானும் வாரேன். வா வா. நம்ம ரெண்டும் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வருவோம், பாவும் மைனியும் சரணும். அதெல்லாம் அவங்க நல்லா தான் பார்த்துருப்பாங்க. என்ன இவன் அந்த சைடில் பேசுகிறான்? நாளைக்கு ஏதோ அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிடுவானுலும் பயமாக இருக்குது. இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். என்னம்மா யோசிக்க? இல்லை ஒன்றும் இல்லை, போவோம் வா. ஏம்மா சரண்யா, சரண்யா. சொல்லுங்கம்மா. ஏம்மா, நாங்கள் போயிட்டு அத்தையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வரோண்ணே. சரிம்மா. அம்மா சஞ்சய் எங்க? அவன் உள்ளதான் இருக்கான். நம்ம இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போவோம்மா, அப்பா வந்துருவாங்கண்ணே. சரிம்மா. சரி அக்கா, வா, நான் போகிறேன். போ. அம்மா, இப்போ எதுக்குமா அவங்கள போய் கூப்பிட போறீங்க? எட்டி ஒன்று புரிஞ்சுக்க. இப்போ அவங்க அம்மாட்ட நம்ம பேசலன்னு வச்சுக்க, ஒன்று அவன் மாவோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாளுங்க. நம்மளா இறங்கி போய் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் இருந்தது. அப்புறம் இருக்கட்டும், அவளை சுற்றி நம்ம பின்னால் எழுதிடணும். இருக்கட்டும், அந்த சந்தியாவுக்கு இருக்கு. எப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். போய் கூப்பிட்டு வாங்கம்மா. சரி, பார்த்துரு, நான் போயிட்டு வரேன். சரி. நானும் அவளும் ஒரே காலேஜ் தானே, இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் போயிட்டு வரேன். போ. எப்படியாட்டும் இந்த சந்தியாவை பழி வாங்கி ஆகணும். இரு சந்தியா, என் சரணத்தானையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க இரு. சரி, போய் சாப்பிடதாட்டு இருக்கான்னு பார்ப்போம். வீட்டில் யார் இருக்கீங்க? உள்ள வாங்க. யாரு? ஏம்மா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோமா. சொல்லுங்க. வீட்டில் யாரும் பெரிய ஆள் இருக்காங்களா? இல்லை, யாரும் இல்லை, நான் தான் இருக்கிறேன். சொல்லுங்க. இல்லைம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த உங்கள் வீட்டு செவரில் ஒரு போஸ்ட் ஒன்று விட்டணும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டு போகலாமான்னு வந்தேன். சட்டப்படி கேட்டிருக்காங்க எங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில், நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதான் ஒட்டிக்கலாமான்னு கேட்க வந்திருக்கேம்மா. ஒட்டிக்கோங்க சார். சரிங்கம்மா, போயிட்டு வரேன். போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டானா ஒட்ட விடுதானே, நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. பிரியா, ஏமா பிரியா. சொல்லுங்க என்ன? என்ன இங்கே கிளம்புறீங்க? அவனை இங்கே சதீஷ் அத்தை, எங்கள் ஊரில் கோவில் கூடான்னு சொன்னோம்ல, அதான் அங்கே கிளம்பிட்டு இருக்கோம். என்ன கோயில் கூடைக்கா? என்ன என்கிட்ட கேட்காம எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கீங்களோ? இல்லைத்த, அவங்க தான் சரி கிளம்புன்னு சொன்னாங்க. அவன் கிளம்புன்னு சொன்னால் உனக்கு எங்கே அறிவு போச்சு? வீட்டில் நான் மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும்? அவ்வளோ காலேஜ் போயிட்டால, சோறுலாம் யார் பொங்குவா? நீ பாட்டி கிளம்புற? இல்லைத்த. என்ன இல்லைத்த? அது இல்லைங்க. இல்லை சதீஷ், இங்கே வாழ. என்னம்மா சொல்லுங்க. இல்லை, உங்களுக்கு தான் அறிவு இருக்காள? ஏன், என்னாச்சுமா? இவங்க பெத்த தாய் தனியாக இருக்கேன். டிக்கெட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுன்னா ஊருக்கு. இப்போ என்னம்மா? அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், வீட்டில் இருங்க. பிரியா, ஏன் அழுகுற? ஆமாம், பெருசாக அழுகுறா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ அங்கே போகக்கூடாது. போங்க. இன்னைக்கு எடுத்து தெரியாத பிள்ளை இன்னைக்கு இனி ஏசுது. எதுக்கு அத்தை ஏசுறீங்க? விடுங்க. உள்ள போ பிரியா, விடுங்க. அம்மா தொணனே வந்துகிட்டு இருக்காங்க. சரசு, வாங்குங்க. அம்மா சும்மா அழுதுட்டு இருக்காதீங்கம்மா, சொல்லிட்டேன். சரசு, என்னாச்சு? இந்த பையன் ஒரு நாளாட்டி என்னை பிடிச்சி ஏசிருக்கானுங்க. இன்னைக்கு அவளால தாங்க என்னை பிடிச்சி ஏசுறான். என்னாச்சு சொல்லிட்டாளு. இப்பா பிரியா ஊர்ல கோயில் கூடப்பா, அதுக்கு நானும் அவ்வளோ கிளம்பணும். அதுக்கு நாங்கள் தனியாக இருக்கேன்ல, எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சு பூச்சி நம்ம ஏசுதுப்பா. சரி, உனக்கு அறிவு இருக்காடி? அவங்க பாடி போறாங்க, உனக்கு என்னடி? இங்கே நான் தனியாக கலந்து எப்படிங்க வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆமாம், எவ்வளோ வேலை பார்க்காங்க, வேலை போய் என்கிட்ட. சொல்லுங்கப்பா. சும்மா இருக்க முடியாது போல. 2 பேரும் என்னையவே ஏசிட்டு போறீங்க. இரு, அவளுக்கு முன்ன முடிவை கட்டேன். ஜெனிஃபர், வா ஜெனிஃபர், வீட்டுக்கு போவோம். சரிங்க. மைனி பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாக்கா, பார்த்து போயிட்டு வா. சரில தம்பி. அக்கா, துணி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். சரண் வேலை முடிஞ்சு வந்தானா வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் ஐயா.
சரிக்கா, சரண் வந்தோடனே நான் சாப்பிட வச்சு அனுப்பி விட்றேன் என்ன. ஆ சரியா போயிட்டு மைனி எதையும் நினச்சிக்கிறாதீங்க மைனி வாங்க. இவ ஐஸ் வைக்கிறது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவன் மௌனை நம்ம மௌனுக்கு கெட்டி வைக்கிறதுக்கு தானே இந்த பிளான் போடுறேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதடி. என்ன மைனி யோசிக்கிய? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விடு பார்ப்போம். சரி மச்சான், போயிட்டு வரேன். அன்னைக்கு பேசுனதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க என்ன. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. அண்ணே நீங்களும் மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாமல் பேசிட்டேன். இருக்கட்டும்மா, விடுங்க. ஆமாம்மா விடுங்க, இருக்கப்பட்டு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதி இருக்கணும். சரி தம்பி, நான் போயிட்டு வரேனியா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வா. மகன் இல்லைனாலும் வீடெலாம் ஒரு மாதிரி இருக்கேன். ஆமாம். மணி 4 ஆயிட்டு சுவானியும் ஆள காணுமே. சந்தியா எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியலையே. சந்தியா ஃபோன் அடிச்சா, அவ வேற 5 மணி ஆயிருமா. சுவானி இப்போ தான் காலேஜ் விட்டு இப்போ வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன், வாரேன் அப்படி சொல்லி வச்சா. சரி எம்மா வா உள்ளவா. சோப்பா எப்படியோ காலேஜாடே முடிஞ்சுட்டேன். என்ன கொஸ்டின் கேட்காகம்மா. இது என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப காலேஜில் கொஸ்டின்மா, அதனால தான். சரி போ, அப்படியே துணியை மாற்றிட்டு வா, அம்மா ஒரு கப்பு டீ போட்டு தாரேன். ஏம்மா ஏதாவது நல்லா மழை வர்ற மணிக்கு இருக்குமா, மொறுன்னு வடை பக்கோடா ஏதாவது போட்டுதாம்மா. டீ சத்தட்டாவும் இருந்துரு, ஒரு டம்ளர் காப்பி போட்டு தரதே பெருசு, உங்களுக்கு சுட பக்கோடா போட்டு தரேன். இந்த தன்னால் நிமிந்து கிடக்கேன். ஆமாம் அதனால செஞ்சு கொடுத்துட்டாலும். ஆமாம் அட்டி இங்கே அவங்க சமாதானம் ஆகி வீட்டு போயிட்டாங்க என்ன. சரி நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாரேன். போட்டி போ, உயிரை போட்டு வேங்க தான் செய்யலாமா, பக்கோடா போட்டுத்தா வடையை போட்டுத்தா. உடலட்சுமி அப்படிதான் இருக்கும் சின்ன பிள்ளைன்னா. சின்ன பிள்ளைகள் இப்போ தானே பிறந்துச்சு. சும்மா அது லட்சுமி, அந்த பிள்ளைல எந்த நேரமும் திட்டிகிட்டே இருக்கு. ஆமாம் திட்டுறாங்க. அம்மா யாரே உள்ள வாங்க. ஏம்மா நான் தான் வந்திருக்கேன். இது என்ன இப்படி இறக்கி? இல்லைம்மா சரண் அங்கனே இறங்கி விட்டான். ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வா அப்படி சொல்லி, அதான் இறக்கி விட்டு வந்தானா, நடந்து வந்தானா, அதான் அப்படி இறக்கிதுமா. ஏன் வீட்டிலேருந்து உள்ளேங்க என்னாச்சு தெரிலம்மா. அவங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க போலயே, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ வா அப்படி சொல்லி கூப்பிட்டாங்கன்னு போயிட்டான். ஆமாம்மா அவங்க அத்தையை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க. சரிம்மா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். போ. சரி எங்க நைட்டுக்கு என்ன செய்யட்டும்? நீ எதுக்கு லட்சுமி இப்படி வேலை பார்த்துட்டு கிடக்க? ஒரு பொரட்டா கரெக்டாக வாங்கிட்டு வரேன், 2 ரொட்டி வாங்கிட்டு வரேன், ஆளுக்கு பிச்சு போட்டு சாப்பிடும். சரிங்க வாங்கிட்டு வாங்க. சரி நான் போயிட்டு வரேன். என்ன நண்பர்களே, எத்தனை நாள் வீடியோ வரேன்னு கோச்சிட்டு இருக்கீங்களா? அப்பெல்லாம் கோச்சிக்கிறேன். என்னம்மா இந்த பையன் பாவம், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தினால தான் இவ்வளோ வீடியோ வரல, இனிமே அவன் போட்டுருவோம். என்னம்மா யாரும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என்னம்மா? இல்லை பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு யோசனை. என்னம்மா சொல்லு. இல்லை பெரிய பொண்ணு, இந்த ஏசிலாம் மாட்டுறாங்கல்ல, நமக்கு ஒரு ஏசி வாங்க என்ன? ஏட்டி அதெல்லாம் கட்ட முடியுமாட்டி? இல்லட்டி மாதம் 8:30 மணிக்கு கட்டுவோம். அது யாரு? மைனி தானே. மைனிங்க வாங்க. என்ன சொல்லு. என்ன மைனி இந்த சைடு பால்லாம் கறந்தாச்சா? ஏன் கறக்கலாம் தான் வந்து கறந்து விட போறியா? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ அந்த மாட்டை போட்டு போய் கெட்ட போகிறேன் என்ன? பத்திராதிக்கா உங்கள் ஹஸ்பண்ட் தான் இந்த ஊருக்கு சிஎம் ஆச்சுல்ல, ஒரு லோனை போட்டு ஒரு ஏசி ஒன்று வாங்கி கொடுங்களேன். ஆமாம் இவளுக்கு ஏசி வாங்குறது தான் என் புருஷன் வந்து தலைவராக இருக்கான். என்னக்கா இப்படி பேசுறீங்க? கேட்டி ஏசி வாங்கினா ஒரு கடையில் போயிட்டு ஆனால் லோன் போட்டு தாங்களேன்னு கேட்பாங்க. அதுக்கு என் புருஷனுக்கு என்ன டீ இருக்கு? அவள் அப்படிதான் மைனி, நீங்கள் போங்க. மைனி அப்புறம் எங்கள் அண்ணன் சொல்லி பொட்டாசி மாதம் சீர் செய்ய சொல்லுங்க. அது என்ன டீ? ஆடி சீர் கண்டிருக்கேன், பொங்கல் சீர் கண்டிருக்கேன், தீபாவளி சீர் கண்டிருக்கேன். இது என்ன டீ பொட்டாசி சீர்? ஆமாம் மைனி, பொட்டாசி மாதம் முறுக்கு அதிரசம் சீடை அப்புறம் வந்து இந்த லட்டு இதெல்லாம் கொடுத்தா நல்லதான். அதே மாதிரிக்கு சொம்பு இதெல்லாம் கொண்டு வந்து தரணுமா. ஆமாம் இவளுக்கு வேலை இல்லை, மாமியார் கறிக்கு வேலை இல்லை. என்ன மைனி சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. அப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. நானும் எத்தனை சீர் தான் செய்ய. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கிட்ட ஆகுது. இன்னும் உனக்கு ஆடி சீர் செய்கிறேன், பொங்கல் சீர் செய்கிறேன், தீபாவளி சீர் செய்கிறேன். இதுக்கு மேலே பொட்டாசி சீர் வேணும் உனக்கு செய்வாங்க. இதில் வேற வீடை கட்டிகிட்டு இருக்கு. அந்த வீடு பாதுகாப்புக்கு எல்லா பொருளும் புது பொருளாக எடுத்து தரணும்னு உங்கள் அண்ணன் கைச்சு வச்சுட்டேன். என்ன மைனி இதெல்லாம் உங்கள் கடமை இல்லை? ஆமாம்மா ரொம்ப கடமை. இருக்கிறதெல்லாம் உன்ட கொடுத்துட்டா என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய? என்ன மைனி இப்படி பேசுறீங்க? ஆமாம் பேசுகிறாங்க பேச்சு. சரி சண்டை ஆரம்பிச்சுட்டு நான் போகிறேன். போங்கட்டி. என்ன பெரிய பொண்ணு பொட்டாசி சீருங்க? அதெல்லாம் நம்மளா கண்டுபிடிக்கிற சீர் தான். சரி நான் போயிட்டு வரேன். போ. ஐயோ இவளும் போயிட்டாளே, இப்போ குழம்புக்கு என்ன செய்ய? அதான் இருக்கவே இருக்க லட்சி வீட்டுக்கு போவோம், இல்லை சரசு வீட்டுக்கு போவோம். என்ன டிவி ஓடுது? சந்தியா ஐய பிள்ளை தூங்கிட்டு போலையே, என்ன இங்கேயே படுத்துட்டு? நான் வேலை அதிகம் போல, அதான் இங்கேயே படுத்துட்டு. சரி தூங்கு. சரி நம்மளும் போய் படுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.